தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அன்பு சொந்தங்களே, பொதுக்காலம் 10வது வார திங்கட்கிழமை இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். வார்த்தையான இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தன் அருளால் நிறைத்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்துவாராக. என் அன்பு சொந்தங்களே, இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி இந்த கல்வி ஆண்டு துவங்குகின்ற நாள். நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு நம்முடைய குழந்தைகள் மீண்டும் பள்ளிக்கு செல்லுகின்ற நாள். இந்த நாளிலே நம் குழந்தைகளை ஆண்டவருடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். தன்னுடைய ஞானத்தால் இறைவன் நிறைக்க வேண்டும் என்று சொல்லி இறைமகன் இயேசு இளமை முதலே ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்த என்பதை போல நம்முடைய குழந்தைகளும் இந்த கல்வி ஆண்டு முழுவதும் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். தூய ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் குழந்தைகள் நிறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இறைவன் வல்லமையான கரம் நம் குழந்தைகளோடு இருப்பதாக. அதே வேளையிலே இப்படி நம் குழந்தைகள் ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது இன்றைய திருப்பாடல் மிக அழகான ஒரு அற்புதமான ஒரு பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய திருப்பாடல் 121. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த என் ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி நமக்கு அனைத்தும் ஆண்டவராக இருக்கின்றார். நம் வாழ்வின் பலனும் ஆற்றலும் கிருபையும் நன்மைகளும் நாம் கொடுப்பவர் ஆண்டவர். நாம் கடந்து போகின்ற எல்லா சூழ்நிலைகளும் நம்மை சுமந்து காப்பவர் நம் ஆண்டவர். நம்மை மார்போடு அணைத்து தன் சிறகுகளில் சுமந்து நம்மை வழி நடத்துபவராக இருக்கின்ற தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவனிடமிருந்தே நமக்கு உதவி வருகின்றதாகவே நம் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து ஆசிரியரையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இப்படி நமக்கு உதவி புரிகின்ற ஆண்டவர் எல்லா நிலைகளுமே பாதுகாப்பவராக இருக்கின்றார். இப்படி நம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். தவறி விடாமல், பாவத்திலோ கண்ணியிலோ சிக்கிக்கொள்ளாமல் நம்மை அகக்கண்கள் வழியாக நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஒரு சிறு கணம் கூட இறைவன் நம்மை மறப்பதில்லை என்கின்ற அற்புதமான அர்த்தத்திலே இறை வார்த்தையை நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் அவர் என் வலப்பக்கத்திலே இல்லா, எரிமை சொல்வார் அல்லவா, ஆண்டவர் என் வலப்பக்கத்தில் வலிமை வாய்ந்த வீரனை போல இருக்கின்ற சொல்வதை போல கடவுள் நம் பக்கம், நம் வலப்பக்கமாக நின்று கொண்டிருக்கிறார். நம்மை நிழல் போலமை சூழ்ந்து வருபவராக இருக்கிறார். ஒருபோதும் நம்மை விட்டு அகலாமல் நம்மோடு இருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். எவ்வளவு பகலில் கதிரவனோ இரவில் நிலாவோ எதுவும் உன்னை தீண்டாது, எது உன்னை அணுகாது. உன்னை நோக்கி ஒரு வழியாய் வருபவர்கள் 7 வழியாய் திரும்பி போவார்கள் என்ற வார்த்தை கேட்டார் போல, தீமை உன் கூடாரத்தை அணுகாது, துன்பம் உன் உறைவிடத்தை நெருங்கி வராது என்று சொன்ன தேவனைப் போல பகலிலும் இரவிலும் கடவுள் நம்மை காப்பவராக இருக்கின்றார். இதானே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது பார்த்தோம் அல்லவா, பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு ஸ்தம்பமாகவும் இருந்து கடவுள்களை வழி நடத்தினாரே, அதே தேவன் தானே இன்றும் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துபவராக இருக்கின்றார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமையிலும் பாதுகாப்பார். அவர் உன் உயிரை காத்திடுவார். நம்மை சூழ்ந்திருக்கின்ற தீமை எதுவும் உன்னை அணுகாது, தீமை எதுவும் உன்னை அணுகாது. நாம் கடவுளுக்கு ஜெபிக்கணும் அல்லவா, ஆண்டவரே தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி கடவுள் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் நம்மை காப்பவராக இருக்கின்றார். உன் பக்கம் 1000 விழலாம், உன் வலப்பக்கம் 10000 விழலாம், எதுவும் உன்னை தீண்டாது அணுகாது என்று சொல்லப்படுகின்றது. அதே தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். எலியா இறைவாக்கினரை பற்றி சொல்லப்படுகிறது. எலியா என்பதற்கு யாவே என் கடவுள் என்பது பொருள். இவர் ஆகாப் அரசன் இஸ்ரவேலுடைய அரசனாக இருந்த பொழுது அங்கே இறைவாக்கினராக பணியாற்றியவர். ஆகாப் அரசன் அவருக்கு முன்னால் இருந்த மற்ற அரசர்களை விட, அவர் தந்தை விட மிகவும் மோசமானவனாக இருந்தான். பாகால் தெய்வத்திற்கு பலிபீடங்களை கட்டி கொடுத்து வேற்று தெய்வ வழிபாட்டை ஊக்குவிப்பவனாக இருந்தான். கடவுளுக்கு எதிராக செயல்படுவனாக இருந்தான். இந்த சமயத்திலே எலியா வந்து அங்கே ஆகாப்பு சென்று கொண்டிருக்கின்ற வழிகள், செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் தவறு என்பதை அறுதியிட்டு எதிர்த்து செல்பவராக இருக்கின்றார். இறைவாக்கினர் இவனுடைய வாக்கை சொல்பவராக இருக்கின்றார். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்.
எசேக்கியேல் 3 வடிப்பதை போல உன்னை இஸ்ரேலுக்கு காவலனாக வைத்திருக்கின்ற வார்த்தை கேட்டார் போல இஸ்ரேல் மக்களுக்கு துணையாக அரசன் சென்று கொண்ட வழி தவறானது, மக்கள் தடம் பொருளை செய்து கொண்டிருக்கும்போது உணர்ந்து எச்சரிப்பவராக அங்கே எலியா செயல்படுகின்றார். இப்படி அவர் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவரை நம்பி இருந்த எலியாவை கடவுள் காப்பாற்றுகின்றார். எப்படி? அவரை கிரீத் ஆற்று அருகிலே போய் அமரச் சொல்கின்றார். அங்கே ஆற்றிலே ஓடையிலே தண்ணீரை குடித்து கொண்டு காகத்தின் வழியாக அவருக்கு உணவை கொடுத்து அவரை பராமரிப்பவராக, பஞ்ச காலத்திலே அவருக்கு உணவு கொடுத்து அவரை காப்பவராக இருக்கின்றார். ஆண்டவரை நாம் நம்பி இருக்கின்ற பொழுது கடவுள் இதை எப்படி எலியாவை காப்பாற்றினாரோ அதே போல நம்மையும் காப்பவராக இருக்கின்றார். தீமை எதுவுமே நம்மை அணுகாதபடி அவர் பார்த்து கொள்வார். அதே போல நாம் போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் நம்மை காப்பவராக இருக்கின்றார். எல்லா சூழ்நிலைகளும் கடவுள் நம்மை காப்பவராக இருக்கின்றார். நம் வழி பயணத்திலே துணையாக இருக்கப் போகின்றார். வருகின்ற ஆபத்துக்கள் தீமைகள் அனைத்திலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவராக இருக்கின்றார். இத்தகைய தேவனை நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் திருப்பாடலாசிரியர் சொன்னார், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எதுவுமே குறைபடாது என்று சொல்லி. ஆனால் நாம் ஆண்டவரை எந்த மனநிலையோடு தேடுகின்றோம்? அவரை சிக்கனை பிடித்து கொண்டவர்களாக இருக்கின்றோமாம்? என் துணை ஆண்டவர், என் கேடயம் ஆண்டவர், என் வாழ்வின் அனைத்தும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை இறுக பற்றி கொள்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது கடவுள் நம் சார்பாக செயல்படுவார். விடுதலை பயணம் 14 படிப்பதை போல நீங்கள் அமைதியாயிருங்கள், உங்கள் சார்பாக ஆண்டவர் செயல்படுவார், ஆண்டவருடைய மகத்துவமான காரியங்களை காண்பீர்கள் என்று சொல்லு. அன்பு சகோதரமே, இந்த ஆண்டவரை நாமும் இந்த நேரத்தில் கரங்களை விரித்து மன்றாடுவோம். ஆண்டவரே, எனக்கு உதவி நீர் மட்டுமே, எனக்கு உதவி நீர் மட்டுமே, என் வாழ்வின் ஆதாரம் நீர் மட்டுமே, உம்மையே நம்பி இருக்கு என்று சொல்லி அவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நாள் முழுவதும் நம்மை காப்பாராக. ஜெபிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அற்புதமான அன்பின் ஆண்டவரே, உன்னை பாதுகாக்கின்ற தேவன், உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னோடு இருந்து உன்னை அரவணைத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றேன். இந்த நாளிலே உடைய வாக்குறுதிகள் நிறைவேறட்டும் ஐயா. சிறப்பாக என் குழந்தைகள் மீது உடைய வல்லமையான கரம் அசைவாடச் செய்யும். இந்த ஆண்டு முழுவதும் என் குழந்தைகள் ஞானத்தால் வழிநடத்தப்படுவார்களாக. எல்லா நிலைகளும் உடைய ஆசிரியரை வெற்றுக்கொள்வார்களாக. தூய ஆவியின் இல்லடமாக என் குழந்தைகள் மாற்றப்படுவார்களாக. அத்தகைய கிருபை என் குழந்தைகளுக்கு தாரும். எங்களையும் ஆசீர்வதியும். எங்களுடைய எல்லா தேவைகளும் நாங்கள் உம்மை நம்பி இருக்கவும். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற பொழுது எங்களுக்கு இதிலும் குறைவு இல்லை, நாங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் தொடர்ந்து வாழவும் எங்களுக்கு அருள் தருவீராக. ஆண்டவரை தேடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எண்ணியதற்கு மேலான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அவருடைய மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பீர்களாக. நானும் இயேசு அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார்.